அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ 3 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஜென்ரல் டெஸ்ட் பேட்ச் ஒரு 3 மொத்தம் 6 போயிட்டுருக்குங்க. அதில் இன்றைக்கி வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம இந்த எவ்ரி சண்டே திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி ஷெட்யூல் பிரகாரம் டெஸ்ட்டும், சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட்டும் வச்சுட்ருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 கேள்வி கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, புக்கு கேள்வி எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸாக தான் தரமாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போடும்போது உங்களை எப்படி எத்தனை கொஸ்டின்ஸ் போடுறீங்க, எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கன்றத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் போகலாமா? இங்கே பாருங்கள், இப்போ புதுசாக ஆரம்பித்த பேட்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 1-2 டெஸ்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வந்து கோர்வையாக கொடுத்துருவோம் சார். கோர்வையாக எடுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி இங்கே பாருங்கள், 2 எண்களின் கூட்டுத்தொகை 462, அவற்றின் HCF 22. இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யும் ஜோடிகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. HCF 2 அப்படின்னாலே அந்த 2 எண்ணும் 22ஓட மடங்கில் தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுங்க. ஓகேவா? எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. HCF என்னவோ அந்த 2 எண்ணும் HCFோட மடங்கில் தான் இருக்கும். சரி, இங்கே கூட்டுத்தொகைனா சென்ட்ரா ப்ளஸ்ன்னு போடணும், பெருக்கு தொகைனா சென்ட்ரா பெருக்கல்னு போடணும், டிஃப்ரென்ஸ்னால் சென்ட்ரா மைனஸ்ன்னு போடணும். இங்கே கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 22A + 22B = 462. இதில் 22 வெளியே எடுத்துட்டோம்னா A + B = 462. இங்கே பாருங்கள், ஓர் 22 22, 2 22 44. இங்கே பாருங்கள், 2 22 44, ஓர் 22 22. அப்போ A + Bயோட வேல்யூ 21. 2 நம்பரை கூட்டினா 21. இது மாதிரி எத்தனை ஜோடி இருக்கும்? அந்த 2 நம்பரோட HCF ஒன்றா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த 2 சார்பகா என்ன இருக்கணும்? புரியுதுங்களா? என்னென்ன வரும் அப்படின்னா 1 20 அப்படின்னு வரும். அதுதானே? 2 19ன்னு வரும். 3 18 வரக்கூடாது. ஏன்னா 3க்கு 18க்கு HCF 3ன்னு வரும். அடுத்து 4 17ன்னு வரலாம். ஓகேவா? 5 16ன்னு வரலாம். 6 15 வரக்கூடாது. ஓகேவா? 7 14 வரக்கூடாது. 8 13 வரலாம். 9 12 வரக்கூடாது. 10 11ன்னு வரலாம். ஓகேவா? அடுத்து இதை மாற்றி போட்டோம்னா இதே தான் வரும். அவ்வளோதாங்க. இத்தனை ஜோடி தான். 1 2 3 4 5 6. அவ்வளோதாங்க. மொத்தம் எத்தனை ஜோடி? 6 ஜோடி. புரியுதாங்க? ஏன் இடையில வரக்கூடாதுன்னா, எடுக்கிற ஜோடி HCF 1 வரா மாதிரி சார்பகா என்ன இருக்க மாதிரி பிரிக்கணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எத்தனை ஜோடி சாத்தியமாகும் அப்படின்னா 6 ஜோடி எண்கள் சாத்தியமாகும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் கவனிங்க. இந்த கேள்வி நான் ஏற்கனவே அனுப்பிட்டு இருந்தேன். தமிழ் வெர்ஷனில் கொஞ்சம் லைட்டாக தப்பு இருந்திருக்கும். இப்போ நான் மறுபடியும் ரீசன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். இங்கே ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. ஆகியவற்றை n என்ற பெரிய எண்ணால் வகுக்கும்போது மீதி சமமாக கிடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மீதி கிடைச்சா என்ன பண்ணணும்? ஒரே மீதி கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்? அதனால் மீதி சமமாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஏற்கனவே தெளிவாக நம்ம டெஸ்ட் பேட்சில் சொல்லியிருப்பேன். மீதியே கிடைக்கலன்னா டேரெக்டாக HCF எடுக்கணும். மீதி கிடைச்சிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மீதி எத்தனை கழிச்சுட்டு HCF எடுக்கணும். ஓகேவா? மீதி சமமாக கிடைக்கிறது அப்படின்னா இதை ஒன்று மாற்றி டிஃப்ரென்ஸை எடுத்துகிட்டு HCF எடுக்கணும். அதுதான் வந்து ஓகேவா? HCF எடுக்கணும். புரியுதா? அதுதான் என்னோட வேல்யூ. இப்போது புரியுதாங்க? மீதி சமம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? இது முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். 104 100 ஆன்சர் வரும். ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை மாற்றி கழிக்க போகிறோங்க. கழிக்கலாமா? 4 6 6 5 1 3 0 5. இதை கழிச்சோம்னா 3 3 6 0ன்னு கிடைக்கும். சரி, அடுத்து என்ன இருக்குது? 6 9 0 5. இதிலேருந்து 4 6 6 5 கழிக்கிறேன். கழிச்சா 2 2 4 0ன்னு கிடைக்கும். அடுத்தது 6 9 0 5 -1 0 3 1 3 0 5 கழிச்சோம்னா 5600ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் சார். இப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF எடுக்கணும். அந்த HCF வேல்யூ தான் n. இந்த எண்ணை தனித்தனி இலக்கங்களின் கூடுதல். HCFன்னு கேட்கல, தனித்தனி இலக்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இது 3க்கு HCF எடுக்குன்னா பார்க்கும்போதே பயமாக இருக்கும். எல்லாம் பெரிய நம்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கணக்குங்க. இங்கே பாருங்கள், முதல்ல ஏதாவது 2 நம்பரை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாமா? எது பெரிய நம்பரு அதை உள்ளே போடுறேன். 3 3 6 0. சின்ன நம்பரை டிவிசிபிலிட்டி மெத்தடில் போடுறேன். 2 2 4 0. எத்தனை மடங்கு வரும்? 1 மடங்கு தான் வரும். 2 2 4 0. இதை கழிங்க. 0 2 1 1. நெக்ஸ்ட் இது எத்தனை உள்ளே போடுங்க. 2 2 4 0. 2 மடங்கு போட்டோம்னா 2 2 4 0 வந்துருச்சு. அவ்வளோதாங்க. அப்போ HCF எதுனா இதுதான் HCF என்னோட வேல்யூ. என்ன சார் 2 மட்டும் கண்டுபிடிச்சிங்க, 3வது வரும்னா இங்கே பாருங்கள், இது அப்படியே 5ஆல் பெருக்குனா இது 3வது வந்துடும். அப்போ HCF இது தாங்க.
என்னோட வேல்யூ 1120. புரிஞ்சு போச்சா? அவ்வளோதாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, அந்த எண்ணின் தனித்தனி இலக்கங்களின் கூடுதல் காண்க. தனித்தனி இலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டுங்க. 0 2 கூட்டினா 2, 2 1 3, 3 1 4. அப்போ 2க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க சார். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்த 3வது கேள்வி. 15, 25, 40 மற்றும் 75ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது? ஓகேவா? இதில் வகுப்படுற மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது? நான் முதல்ல இது நம்பருக்குலாம் HCF எடுக்கணும் இல்லையா? 5, 25, 40 இது மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? மிகப்பெரிய அப்படின்றதால HCFனு போயிடக்கூடாதுங்க. இந்த கான்செப்டில் வந்தாலே என்ன மிகப்பெரிய மிகச்சிறிய டிஜிட்ஸை சொல்லும்போது மிகப்பெரிய மிகச்சிறிய எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கலாமா? 5ஆல் 3 5, 5 25, 8 5 40, 5 5 75. மறுபடியும் 5ஆல் 3, 1 5 5, 8, 3 5 5. அடுத்து 3ஆல் அதுக்கப்புறம் 8ஆல். அப்போ 5 25, 3 8 24. 25 × 24 பெருக்கணும்னா 600ன்னு நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? எல்சிஎம் கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், மிகப்பெரிய 4 இலக்கம் என்னென்ன? 9 9 9 600ஆல் டிவைட் பண்ணுறோம். 600ன்றது என்னது? எல்சிஎம். கொடுக்கப்பட்ட நம்பரில் எல்சிஎம். இங்கே பாருங்கள், ஓர் 6 6 2 12, ஓர் 600 600. அப்போ 9 9 3, இந்த 9 இறக்குறேன். 6 6 36 2 0. மீதி என்ன இருக்கும்? 9 9 3. இது அப்படியே கழிச்சாலும் சரி தான், இல்லை 600 16ஆல் பெருக்கினாலும் சரி தான். 5 16 96 2 0. இதையும் பெருகிட்டேன். 96 2 0 எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், 4வது கொஸ்டின்ஸ்க்கு நல்லா கவனிங்க. இந்த கேள்வி இது வரைக்கும் கேட்காத கேள்வி, RS அகர்வாலில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெரிய சம்ஸாக போடுவாங்க. யாராவது மேக்ஸ் படித்தவங்களாம் இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தோன்னா A + B + C = 0ன்னு கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி மாற்றுவாங்க. B + Cயோட வேல்யூ என்ன அப்படின்னு போட்டு கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் சார். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 3 நம்பரை கூட்டினா 0 வருது. அந்த 3 நம்பருக்கு நான் வேல்யூ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏவுக்கு 0, பிக்கு 1, சிக்கு -0ன்னு எப்பவுமே எடுக்காதீங்க. ஓகேவா? 0 எடுத்திங்கன்னா நிறைய இடத்துல பிரச்சனை வரும். ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு -3. இது 3த்தையும் கூட்டினா என்ன வரும்? நீங்கள் எது ஒன்றா எடுக்கலாங்க. இதுதான் எடுக்கணும்லாம் கிடையாது. 0 வராமல் 0 இல்லாமல் நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கலாம். 3த்தையும் கூட்டினா 0 வருதா? ஏன்னா 2 1 3 -3 0. அவ்வளோதாங்க. இது எத்தனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும் சார். A² என்ன? 1. A² 1 BCனா என்ன வரும்? 2த்தையும் பிறகுனா -6. அப்போ +6. புரியுதா? நெக்ஸ்ட்டு B² 4. கீழே என்ன வரும்? B² என்ன வரும்? 4 CA 1 முன் 3 +3. நெக்ஸ்ட்டு C². C²னா 3 3 9. 9 -² பண்ணால் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு C² என்ன வரும்? 9 ABனா 2. அவ்வளோதாங்க. கீழே பாருங்கள், இதோட வேல்யூ 7, இதோட வேல்யூ 7, இதோட வேல்யூ 7. அப்போ காமனாக 7ன்னு போட்டுட்டேன். மேலே மொத்தம் கூட்டுங்க. 9 10 14ன்னு வரும். 1 7 2 7 14. அப்போ ஆன்சர் என்னென்னா 2 தாங்க சரியான ஆன்சர். ஆனால் RS அகர்வால் நீங்கள் பாருங்கள், புக் வச்சுருக்கோங்க, எடுத்து பாருங்கள். இந்த கேள்வி இருக்கும் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில், எடுத்து பாருங்கள். இந்த கேள்வி எவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்கன்றதை பாருங்கள். இது வரைக்கும் கேட்காத கேள்விகள், அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 கேள்வி கேட்டிருப்பேன். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 5வது கேள்விக்கு போகலாமா? இது ரொம்ப பேசிக்கான கேள்வி எல்லாம் போடுவாங்க. ஒருவர் தனது வருமானத்தில் 66 2 செலவழிக்கும் போது ஒருவரால் மாதம் 1200 சேமிக்க முடியும் எனில் மாதாந்திர செலவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுதானே? இங்கே பாருங்கள், 66 2/3 அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை பெருக்கி இது மேலே ஆட் பண்ணுங்கள். 3018 கெட்டு மீதி 1 3099 + ஒரு 2 200/3. ஓகேவா? இப்போ அவரோட வருமானம் 100%ன்னு எடுத்துக்கிட்டோம். இதில் செலவு போகிறாரு, மீதி சேமிப்பு தானே. இங்கே பாருங்கள், அப்போ 100லேருந்து 200/3 எடுத்துக்கிறேன். 300 300ல் 200 போச்சுன்னா என்ன வரும்? 100/3. அதுதானே? இப்போ பாருங்கள், இந்த 100/3% தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1200. ஸோ வருமானத்துலேருந்து செலவை கழிக்கிறேன், 1200 சேமிக்கிறார். அப்போது
100/3% தான் 1200. ஓகேவா? இந்த 3 அப்படியே மேலே போயிடும். 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்க, இந்த 100/3% தான் இதுன்னா அப்போ இன்ட்டு 100%. இங்கே பாருங்க, இந்த 3 அப்படியே போயிடும். 36 36 2 0 3600 ரூபா அவருடைய வருமானம். இப்போ செலவு தானே கேட்குறாங்க. செலவுனா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த வருமானத்துலேருந்து சேமிப்பை கழிக்கிறேன், 1200 கழிக்கிறேன், இப்போ செலவு கிடைச்சிரும். இதுதான் மொத்த வருமானம் 3600. இப்போ செலவு தான் கேட்குறாங்க. சேமிப்பு 1200 கழிக்கிறேன் 2400. ஆன்சர் பி தான். ஓகேவா? நல்லா புரியுதுங்களா? ஸோ இது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க சார், வேறு ஒன்றும் இல்லை. இது வருமானன்றது 100% எப்பவுமே. இது செலவு 66 2/3%. சேமிப்பு அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பியின் 150% ஏ என்றால் அப்போ ஏ ஈக்குவல் டு பியோட 150%. அப்போ 150%னா 150/100. 1 0 1 0 3 5 2 5 10. இந்த 3 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா? A/3 ஈக்குவல் டு B/2. இதான் ஏபியோட ரேஷியோ. அப்போ ஏவுக்கு பிக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3:2. இப்போ என்ன கேட்குறாங்க, பி என்பது ஏ ப்ளஸ் பியில் எந்த சதவீதம்? பி என்பது பி 2, ஏ ப்ளஸ் பியில் 2 கூட்டினா 5 இன்ட்டு 100. புரியுதா? பி என்பது ஏ ப்ளஸ் பியில் எதில் அப்படின்னு சொல்லும்போது அதை கீழே போட்டுரும். ஓகேவா? பி இஸ் ஏ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இங்கே பாருங்கள், 1 5 5 25 100 2 20 40%. எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏபிக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பிசிக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சிடிக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 1066 பிரிக்கிறாங்க. அப்போ ஏபிசியில் யாருக்கு அதிகபட்சம் கிடைக்கும்? நீங்கள் அமௌண்ட்டை பிரிக்கவே தேவையில்லை. நம்ம இதுக்கு ஏபிசிடி லைனாக ரேஷியோ கண்டுபிடிச்சா எந்த ரேஷியோ அதிகமாக இருக்கோ ரேஷியோவில் அவங்களுக்கு தான் அதிகம்ன்றது போட்டு போயிடலாம். நமக்கு அமௌண்ட்டு யார் சார் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஏ பி சி டி எத்தனை? ஏபி எவ்வளோ? 3:4. பிசி எவ்வளோ? 5:6. சிடி எவ்வளோ? 7:5. அதானே? இங்கே பாருங்கள், இது 7, இது 7ஆக மாறிடும், இது 5ஆக மாறிடும், இது என்னாகும்? 6ஆக மாறும், இது 4 4. அவ்வளோதாங்க. இது மொத்தம் பிரிக்கணும். 3 5 5 105. 105 ரேஷியோ. நெக்ஸ்ட்டு 5 4 20 2 14 140. புரியுதுங்களா என்னென்ன? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 6 42, அதை 4ஆல் பெருக்கிறேன், 4 2 8 4 4 16 168. அடுத்தது 6 5 30 3 4 12 120. அவ்வளோதாங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு அதிகபட்சம் கிடைக்கும்? சிக்கு. யாருக்கு குறைந்தபட்சம் கிடைக்கும்? ஏவுக்கு. அப்போ அதிகபட்சம் சொல்லும்போது சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதனால் இங்கே அமௌண்ட்டு போட்டு பிரித்து இருந்தாலும் அதே தான் ஆன்சர் கிடைக்கும். நம்ம தேவையில்லை, ரேஷியோ வச்சு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தது 8வது கேள்வி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸு, கொஞ்சம் மாணவர்கள் சிரமப்படுற கொஸ்டின்ஸ் தான். 671 ஏபிசி அவர்கள் பிரித்துக்கிறாங்க. அவற்றின் பங்குகள் முறையே 3 7 9 என அதிகரிக்கப்பட்டால், நல்லா கவனிங்க, மீதமுள்ளவை 1 2 3 என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணக்கு எப்படி சார் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. மொத்த அமௌண்ட் 607 இல்லையா? அப்போ 3 7 9 அதிகரிக்கப்பட்டால், இப்போ ஏவோட ஷேர் 7னா அது கூட 3 அதிகரிக்கிறேன். பியோட ஷேரு பிக்கு ஒரு ஷேர் கிடைக்குன்னா அது கூட ஒரு 7 அதிகரிக்கிறேன். சியோட ஷேர் 9னா ஒரு சி 9க்கு. மீதி எவ்வளோ ரிமைண்டர்? 1:2:3. ஓகேவா? சரிங்க. இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ரேஷியோன்னா எக்ஸ் தானே, எக்ஸு 2x 3xன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸு. இதுலேருந்து ஏவோட வேல்யூ 3 - x. 3 - x எக்ஸ் மைனஸ் 3. இங்கே பாருங்கள், x - 3. நெக்ஸ்ட்டு b + 7 ஈக்குவல் டு 2x. அப்போ பியோட வேல்யூ 2x - 7. அடுத்தது c + 9 ஈக்குவல் டு 3x. அப்போ சியோட வேல்யூ 3x - 9. அவ்வளோதாங்க.
இப்போ லெஃப்ட்டில் மொத்தம் கூட்டணும்னா அந்த அமௌண்ட் தான் 671. மொத்தம் கூட்டலாமா? இப்போ ஏபிசியோட மொத்த அமௌண்ட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு எக்ஸ் மைனஸ் 3, பிக்கு எவ்வளோன்னா 2x மைனஸ் 7, சியோட வேல்யூ 3x மைனஸ் 9. இது மொத்தம் கூட்டணும்னா 671. இது மொத்தம் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 6x மைனஸ் 19 ஈக்குவல் டு 671 வரும். சிம்பிளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ இங்கே டேரெக்டாக போகிற இடம் இல்லைன்னு எக்ஸோட வேல்யூ 115ன்னு கிடைக்குங்க. ஓகேவா? அது எத்தனை இதில் போடுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 115. அது எத்தனை போயிட்டு இப்போ ஏவோட வேல்யூ வேணும் இல்லையா? அது எத்தனை இதில் போடுங்க. 115ல் 3 போச்சுன்னா என்ன வரும்? 112. அப்போ ஏவுக்கு 112 எங்கே இதில் போடுறோம்? இது பாருங்கள், ஏவோட வேல்யூ 115 மைனஸ் 3, பிக்கு 115 2ஆல் பெருக்கிட்டு ஒரு 7 கழிங்க 220. பியோட வேல்யூ 223 வரும். சியோட வேல்யூ என்னென்னா 115 3ஆல் பெருக்கிட்டு 9 கழிங்க 336 வரும். எங்கே இருக்குங்க? பி தான் சரியான ஆன்சர். ஸோ டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். ஒரு தொகை தனி வட்டியில் 10% வட்டி வீதத்தில் வட்டியானது நல்லா கவனிக்கணும். மொத்த தொகைன்னு சொல்ல, வட்டியானது அசலை போல இத்தனை மடங்காக மாறுகிறதுன்னு என்ன இது மாதிரி என்ன கேட்குறான்னா, இங்கே என்னவோ 0.125 டிவைட் 10 இன்ட்டு 100 அவ்வளோதான். சரி, சுருக்கிட்டோம்னா ஆன்சருங்க. சப்போஸ் இது மொத்த தொகையில் கொடுத்துருந்தா கழிப்போம், ஒன்றை கழிச்சுட்டு போடுவோம். பட் இங்கே டேரெக்டாக வட்டியானதுன்னு சொல்கிறதால அது அப்படியே போட்டோம். சரி, இது மொத்தம் 100ஆல் பெருக்குன்னா என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12.5 டிவைட் 10. வேணா ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெருக்குன்னா என்ன வரும்? 1.25. 1.25 அப்படின்றது எதை சுருக்கணும்னா 1.25 தான் சொல்லும். 1/4 தான் சரியான ஆன்சர். ஸோ 9வதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 10வது கேள்வி. இது ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற கேள்வி. இது வரைக்கும் கேட்காத கேள்வி. எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு 3 தொகை இருக்குது. ஒய் என்பது எக்ஸின் தனி வட்டி ஆகும். ஒய் என்பது எக்ஸோட தனி வட்டி. எக்ஸு என்னு ஆர் பை 100. ஓகேவா? இதில் என்ஆர் பை 100 எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ஆர் பை 100. முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட், இசட் என்பது ஒய்யின் தனி வட்டி ஆகும். இசட் என்பது ஒய்யோட தனி வட்டி என்னென்ன? ஒய் என்ஆர் பை 100. இதில் ஒய்யை கீழே கொண்டு வந்துடும். இசட் பை ஒய் ஈக்குவல் டு என்ஆர் பை 100. இதுலேயும் பாருங்கள், என்ஆர் பை 100 சமமாக இருக்கா? அப்போ ஒய் பை எக்ஸும் இசட் பை ஒய்யும் சமம். ஏன்னா இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைடில் என்ஆர் பை 100 என்ஆர் பை 100ன்னு இருக்கா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணிடுறேன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க. ஒய் ஸ்கொயர் இசட் எக்ஸ். ஒய் ஸ்கொயர் இசட் எக்ஸ் எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே 4%, நல்லா கவனிங்க, 4% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டி வீதங்களின் விகிதம் யாது? 4% எடுத்துக்கணும். 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும், தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே போகலாமா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறேன். முதல்ல 2 ஆண்டுகள் அப்படின்னா 2:1 ரேஷியோ இல்லையா? ஸோ 100ன்னு நான் ரவுண்டாக 100ன்னு எடுத்துக்கிட்டேன். 4%னா 4/100. 2 0 2 0 4. அதை 2ஆல் பெருக்கிறேன் 8. மறுபடியும் 4%, இந்த 4 எடுக்கிறேன். 4 × 4 பை 100. அதனால 16 0.16. இது மொத்தம் கூட்டுங்க 8.16 அப்படின்னு கிடைச்சிரும். இது கூட்டு வட்டி. தனி வட்டின்னு என்ன? 100. என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 4 பை 100. 2 0 2 0. அப்போ 4 2 8. அவ்வளோதாங்க. 8.16 ரேஷியோ 8. இது ரெண்டுத்து ரேஷியோவில் மாற்றினா ஆன்சர் கிடச்சிரும். இது மொத்தம் 100ஆல் பெருக்கலாம். இது 100ஆல் பெருக்கலாமா? 816 800. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணுறேன்? எதில் கேன்சல் பண்ணலாம்? இதை அடித்தோம்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும் சார். ஓகே, முதல்ல 8ஆல் அடிக்கலாமா? 1 8 8 0 2 8 16 1 8 8 0. இதை மறுபடியும் 2ஆல் அடிச்சோம்னா I 2 10 O 2 2 I 2 10 0. 51:50. எங்கள் பி தான் சரியான ஆன்சர். இப்போ நல்லா பாருங்கள். சரி, கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டினா 51, தனி வட்டினா 50. இதே தனி வட்டிக்கு கூட்டு வட்டின்னு கேட்டிருந்தா 50:51 சொல்லியிருப்போம். அதனால் பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நல்லா புரியுதா? எப்பவுமே கூட்டு வட்டி தாங்க அதிகமாக இருக்கும். பேசிக்கான விஷயம் தான், அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்தது
இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு 10th புக்கில் இந்த கேள்வி இருக்குங்க. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாதி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளோ நேரங்கள் ஆகும் அப்படின்னா, மணி நேரம்னா 2 இருவரும் சேர்ந்துனா மேலே பெருக்கி போடுவோம், கீழே கூட்டி போடுவோம். 2 2 4 5 2 10 6 2 12/5. 12/5 சுருக்கணும் என்ன வரும்? 1 5 5 2 5 10 2 2/5. அப்போது 2 மணி கரெக்டாக கிடைக்குது. இந்த 2/5 நிமிடத்தில் மாற்றணும்னா வரும் 2/5 இன்ட்டு 60. 1 5 5 12 5 60. அப்போ ஆன்சர் என்னென்னா 2 மணி 2 12 24 நிமிடம். அவ்வளோதாங்க. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 13வது கேள்வி. ஏரியா அண்ட் வால்யூமில் ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோலத்தை கொண்டு அதே ஆரமுள்ள ஒரு கூம்பு செய்யப்பட்டால் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது 10th புக்கில் இருக்கிற கேள்வி. 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோலம், கோலத்துடைய கனளவு என்ன? 4/3 πr³ ஈக்குவல் டு கூம்போட கனளவு என்ன? 1/3 πr² h. ஓகேவா? இந்த 3 3 கேன்சல் ஆகிடும், பையோ கேன்சல் ஆகிடும். 4 இன்ட்டு ஆர்னா எவ்வளோ? 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9. இந்த ஆர் என்ன? அதே ஆரமுள்ள அதானே? ஓகேவா? அப்போ 9 இன்ட்டு 9 இன்ட்டு h. அவ்வளோதாங்க. 2 9 கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ மீதி 4 9 36 h. அப்போது டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 14வது கேள்வி. ஒரு மாட்டு வண்டி சக்கரம் நல்லா கவனிக்கணும். ஒரு சக்கரம் இருக்குது, அது 154 கிலோமீட்டர் தொலைவை கடந்தால் சக்கரம் எத்தனை சுற்றுகள் சுற்றிருக்கும்? டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா n இன்ட்டு வட்டத்துடைய சுற்றளவு. அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சக்கரத்தை சுற்றி உருட்டிகிட்டே போகிறாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா n இன்ட்டு 2πr. வட்டத்தோட சுற்றளவு கூட சுற்றுகளின் எண்ணிக்கையை பேருக்குன்னா முடிஞ்சு போச்சு. 35 சென்டிமீட்டர், டிஸ்டன்ஸு 154 மீட்டர். அப்போ இதே சென்டிமீட்டரில் மாத்திரம் என்ன வரும்? 154 சென்டிமீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ். ஓகே, இதில் போடலாமா? இங்கே பாருங்கள், n தெரியாது. 2 22/7 ஆரம் எவ்வளோ? 35 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 154 அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் எண்ணுக்கு வேல்யூ கிடச்சிருங்க. 1 7 7 35. இங்கே பாருங்கள், 5 2 10னா ஒரு 0 போயிடும். அதானே? இப்போ மறுபடியும் 11 நாளைக்கு 2 11 22, 1 11 11, 4 11 44 ஒரு 0, 1 2 2 7 2 14 ஒரு 0. அப்போ ஆன்சர் என்னோட வேல்யூ 70. அவ்வளோதாங்க. சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் ஆன்சர் இதே தான் வரும். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ரீசனிங்கில் போகிறோம். ஏஆர்டிஎஸ்வி என்ற 5 பெண்கள் ஒரு ஐங்கோண மேஜை. ஐங்கோண மேஜை அப்படின்னா என்னென்னா, ஸோ 5 சம பக்கங்கள் இருக்கும். 1 2 3 4 5 சம பக்கங்கள் கொண்ட ஐங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டகன் அதானே? ஐங்கோண மேட்ச் சுற்றி அமைச்சிருக்கோம். சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர் மற்றும் டிக்கு இடையே ஏ உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆறுன்னு போடுறேன், இங்கே டிக்கும் போடுறேன், இடையில ஏ உள்ளார். சப்போஸ் ஆர் இங்கே போடலாம், டி இங்கே போடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு வரும்போது உங்களுக்கு மாறி வருது அப்படின்னா நம்ம டக்குன்னு இங்கே மாற்றிக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்து எஸ் என்பவர் வியின் இடதுபுறம் உள்ளார். அப்போ எஸ் வி இங்கே தான் போட்டாகணும். அதானே? புரியுதாங்க? அப்போ எஸ் இங்கே போட்டுக்க, வி போட்டுக்க. எஸ் என்பவர் வியின் இடதுபுறம், ஏன்னா எல்லாம் மையத்தை நோக்கி பார்த்து உட்காந்துருக்காங்க. வி இங்கே இருக்காருன்னா விக்கு இது வலதுபுறம், விக்கு இடதுபுறம். புரியுதா? சப்போஸ் வி இங்கே போட்டு எஸ் இங்கே போட்டோன்னா போட முடியாது. இப்போ அடுத்த லைன் படிங்க. ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு இடதுபுறம் இருக்காரு. ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு இடதுபுறம். அதுதான் சொன்னேன் இல்லையா முதல்ல. டி இங்கே ஆரை போட்டு தான் டக்குன்னு மாற்றிக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ உட்கார வச்சாச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏயின் வலது பக்கத்தில் உள்ளவர். ஏ இருக்குது, ஏ வலது பக்கம் யார் இருக்கா? ஆர் இருக்கா. அப்போ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? 15க்கு சி தான். பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு கை கடிகாரத்தில் மணி 4:30 காட்டுகிறது. நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்தால், நல்லா கவனிக்கணும். ஒரு கை கடிகாரம் அப்படின்னா இங்கே பாருங்க, 4:30 அப்படின்னா என்னென்னா, சின்ன முள் கரெக்டாக என்ன இருக்கும்? இங்கே இருக்கும். அதானே? 4னா இது 3, இது 6, 4:30 என்ன இந்த இடத்துல இருக்குங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்தால், அப்போ இது நிமிடமுள், இது கிழக்கு அப்படின்னா இங்கே மேற்குன்னு வந்துடும். எது வடக்கு தெற்குன்னு டவுட் வருது இல்லையா? அதனால இங்கே ஒரு படம் போடுறேன். இங்கே பாருங்கள், இது கிழக்கு, மேற்கு,
வடக்கு தெற்கு. இப்போ கிளாக் வைஸில் பாருங்கள், கிழக்குக்கு தெற்கு, தெற்குக்கு மேற்கு, மேற்கு வடக்கு, வடக்கு அப்படியே கிளாக்கில் போடுங்க. கிழக்கு அப்புறம் என்ன வரும்? தெற்கு. அப்போ இங்கே வடக்கு. இப்போ சொல்லுங்கள், மணிமுள் காட்டும் திசை. மணிமுல்னா இதென்ன மணிமுள்? இந்த 3க்கும் 6க்கு இடையில இருந்தாலே அது என்னது? வடகிழக்கு. டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது கோடிங் டீகோடிங்கில் ஒரு ஈஸியான கேள்வியாக கொடுத்துட்டேன் அதானே. இங்கே பாருங்கள், இது 1 2 3 4 5 6 இது மாதிரி கேள்வி கொடுத்தாங்கன்னா கேட்குற கேள்விக்கு இது உள்ளே இருக்குதான்னு செக் பண்ணால் அது ஒரு மாடல், இல்லைன்னா அது வேறு மாடல். இது ஆல்ரெடி இருக்குது பாருங்கள், பி எல்லாமே இருக்குது, அதனால் இதை போடுறேன். இங்கே பாருங்கள், 5 3 4 7 8 9. இது இப்போ சொல்லுங்கள், பிக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், பிக்கு மேலே 4 இருக்குது, ஓக்கு மேலே 7 இருக்குது, டீக்கு மேலே 3 இருக்குது. இங்கே பாருங்கள், டீக்கு மேலே என்ன இருக்குது? 2 தானே. அப்போது 2 வந்து 2 வாட்டி போடுறேன். எல்லுக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், 5. ஈக்கு மேலே 6. அப்போ 4 7 2 2 5 6 எங்கே இருக்குது பாருங்கள், 4 7 2 2 5 6. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கொஸ்டின்ஸு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அபிஜித் சொல்கிறாரு, அவளுடைய பேத்தி என் அண்ணனுக்கு ஒரே மகள் எனில் அந்த பெண் அபிஜித்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி வருதுன்னா அவளுடைய எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அதில் போடணும். அப்போ ஒரு பெண்ணை காட்டுறாரு, ஒரு பெண் இருக்குது, இதுதான் அந்த பெண், நல்லா கவனிக்கணும். அவளுடைய பேத்தி, பேத்தினா இங்கே ஒருத்தர் அம்மா ஒருத்தர் இருப்பாங்க பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே தான் பேத்தி. அப்போது இங்கே பாருங்கள், அவளுடைய பேத்தி என் அண்ணனுக்கு ஒரே மகள். அப்போ இங்கே அண்ணனு போடுறேன், இங்கே தான் அபிஜித் இருக்காரு, இங்கே ஒரே தலைமுறையில் போகிறோம். பாருங்கள், இவர் அபிஜித்து, அபிஜித்தோட அண்ணன் பிரதரு, அண்ணனுடைய ஒரே மகள், இந்த பெண்ணோட பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பெண் முதல்ல சொன்ன பாரு, இந்த பெண் அபிஜித்துக்கு என்ன உறவு அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள். அப்படின்னா இவருக்கும் அம்மா தான், இவருக்கும் அம்மா தான். அப்போ மதர், தாய் தான் சரியான ஆன்சர், அம்மா. புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபிசிடிஇஎஃப் என்ற 5 நபர்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்கள். டி என்பவர் ஏவுக்கு முன்னதாக சென்று, இது மாதிரி கேள்வி வருதுன்னா இது மாதிரி போடுங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். டி என்பவர் ஏவுக்கு முன்னாடிக்கிறாரு, ஈக்கு இங்கே பாருங்கள், டி என்பவர் ஈக்கு முன்னதாகவும், நல்லா கவனிக்கணும். டி என்பவர் இங்கே ஈயை போடுங்க, ஈக்கு முன்னாடியாகவும் சிக்கு பின்னதாகவும், சிக்கு பின்னதாகவும் செல்கிறார். நெக்ஸ்ட் இன்னொன்று இங்கே பாருங்க, பி என்பவர் பி ஏவுக்கு முன்னதாகவும் ஈக்கு பின்னதாகவும் செல்கிறார். அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஒரே படமாக போடணும். போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டினா, இது டி, இது இ, இது டிஇ. இங்கே பாருங்க, இது சிடிஇயா, ஈக்கு அப்புறம் என்ன வரும்? பின்னு வரும், பிக்கு அப்புறம் ஏன்னு வரும். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதாங்க, இது பி. இது இப்போ சொல்லுங்கள், பந்தயத்தில் கடைசியாக வருபவர் யார்? ஏ. வெற்றி பெற்றவர் யார்? சி. நடுவில் வரவர் யார்? இ. என்ன கேள்வி கேட்டாலும் போடலாம். அப்போ ஏ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது மாதிரி கேள்வி கேட்டோம்னா முதல்ல நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை பாருங்கள், 1 2 இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 1 3 ஆச்சா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 2 ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு 3 3 3 6. நெக்ஸ்ட்டு இது 1 இது 1 2 அதானே. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய கோடு இருக்குது பாருங்கள், அது இந்த பக்கம் ஒரு முக்கோணம், இந்த பக்கம் ஒரு முக்கோணம், முறிதா? பிரிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கோணம், அடுத்தது இது ஒரு முக்கோணம். புரியுதாங்க என்னன்றதை? இதை பாரு, இதோ இருக்குது பாருங்கள், இது 1 இது 1 2. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே பாரு, இதோ போகிறோம் பாருங்கள், இது 1, அடுத்தது இது 2. இது மொத்தம் கூட்டுங்க, 6 6 8 10 12 14. அப்போ எத்தனை முக்கோணம் உள்ளனன்னா 14 முக்கோணங்கள் உள்ளன, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, கீழ்கண்ட தொடரை பாருங்கள், வெற்றிடத்தை எந்த எண் நிரப்ப வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ரோமன் லெட்டரில் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது ஈஸியான கேள்வி தான், நீங்கள் போட்டிருப்பீங்க. இது எதை குறிக்கும் அப்படின்னா 5, இது 8, இது 11, இது 14 டேஷ், இது 20. அப்போ என்ன வரும்? 3 3 3 3 அடுத்து ஒரு 3
அப்போ என்ன வரும் 17ன்னு வரணுமா 17 அப்படின்னா என்ன 10 5 15 16 17 எங்க டி தான் சரியான ஆன்சர். இது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுங்க இது, அதனால் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. அடுத்தது பகடை கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேவா. பகடையே கொடுக்காம ஒன்னியானது 2 மற்றும் 2 3 5க்கு அருகில் இருந்தால் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையாக இருக்க வேண்டும். இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா முதல்ல ஒரு பகடையை வரைஞ்சிக்குங்க. அதானே வரைஞ்சிக்கிட்டு ஓகேவா, இதுக்கு ஆப்போசிட்டில் இதை போடுங்க, இந்த மேலகத்துக்கு ஆப்போசிட்டில் கீழே போடுங்க. புரியுதா, இந்த நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் தனியாக போடுங்க. புரியுதாங்க, இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது, நடுவில் இருக்கிறது மட்டும் தனியாக. இப்போ போடுங்க, ஒன்றானது நடுவில் 1 போடுறேன், 2 3 5க்கு அருகில் உள்ளது. 2 3 5 இது மாதிரி கூட வரலாம், 5 இங்கே வரலாம், 2 எங்கே ஒன்றா வரலாங்க. புரியுதா, ஆனால் 1க்கு அருகில் இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது 4 6 4 6 இங்கே வரும், அல்லது 4 6 இங்கே வரும். அதானே சரி. இப்போ எது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 4 என்பது 6க்கு அருகில் இருக்கும். ஆமாம், கட்டாயம் 4க்கு 6 அருகில் தான் இருக்கும். ஏன்னா இந்த 1க்கு ஆப்போசிட்டில் ப்ராக்டிக்கலாக வச்சு பாருங்கள், 1க்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்பர் வரும், இது வருது. அப்போ இங்கே 4 6 இதுவும் 4 6னா 4 6 கண்டிப்பாக அட்ஜசன்ட் சைடை தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஏன்னா இந்த சைடில் இருக்கு இல்லையா, இது சைடில் இதுக்கு ஆப்போசிட்டில், அப்போ 2 4 6 4 இங்கே போட்டாலும் 6 அங்கே போட்டாலும் இதுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக இதான் உண்மையாக இருக்கும். சரி, 2 என்பது 5க்கு அருகில் உள்ளது. 2க்கு அருகில் வரலாம், பக்கத்துலேயும் வரலாம், எது ஒன்றா வரலாம்னு சொன்னோம். அருகில் வரலாம், எதிரில் கூட வரலாம். ஏன்னா 2 3 5 2 5 3 கூட எழுதலாம். அப்போ இது வர வாய்ப்பு கிடையாது. 1 என்பது 6க்கு அருகில் உள்ளது. 1 என்பது 6க்கு அருகில் உள்ளது அப்படின்னா 6 இங்கேயும் வரலாம், எதிரும் வரலாம் இல்லையா. அப்போ 6 இங்கும்போது அருகில் வரும்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. 1 என்பது 4க்கு அருகில் உள்ளது. 1 4க்கு வரலாம், எதிரும் வரலாம், அப்போ இதுவும் கிடையாது. அப்போ உண்மையாக இருக்க வேண்டும் எது அப்படின்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது டைஸ்லேயே 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டைஸில் ஒரு 4 கொஸ்டின் மார்க் புரட்டினா தான் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இப்போது டைஸில் எத்தனை கேள்விகள், 2 கேள்வி, 1 கேள்வி, 2 கேள்வி கட்டாயம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. பின்வரும் புள்ளி விவரங்கள் பகடை கணக்கும் 2 புள்ளிகளை கொண்ட முகத்தில் எத்தனை புள்ளிகள், ஓகேவா, எத்தனை புள்ளிகள் உள்ளன கொண்ட முகத்தில் பாருங்க. கொஸ்டின்ஸ் நல்லா கவனிங்க. 2 புள்ளிகளை கொண்ட முகத்தில் எத்தனை எதிரில் அப்படின்னு வரணும். அதானே இதில் இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்தா டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க எதிரில். இங்கே பாருங்கள், இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 4, இங்கே 2 1. ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா, 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதா, 4ன்ற ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ கிளாக் வைஸில் போடுங்க. 4க்கு 6, 6க்கு 5, இந்த 4க்கு 1 1க்கு பாருங்கள், இது கிளாக்கு, இது கிளாக் போகிறோம். 4க்கு 1 1க்கு 2, 4க்கு 1 1க்கு 2. அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் 3, 6க்கு 1 5க்கு 2. அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் 5 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்து 24வது கேள்வி. பென்சில்ன்ற வார்த்தையில் எத்தனை ஜோடி எழுத்துக்கள் அகரவரிசையில் உள்ள எழுத்துக்களைப் போலவே வார்த்தையிலும் பல எழுத்துக்களை கொண்டுள்ளது அப்படின்னா இங்கே பாருங்கள், PENCIL இந்த வார்த்தையில் லைனாக அகரவரிசையில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் எத்தனை ஜோடி வருதுன்னு. PQRSTU இல்லை, EFGHI இல்லை, NOPQ இல்லை, CDEF இல்லை, IJ இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போ ரிவர்ஸில் பார்க்க போகிறேன். LMNOPQ L இல்லை, IJKLM இல்லை, CDE பாருங்க, CDE CDE ஒரு ஜோடி வருதா. நெக்ஸ்ட் சி முடிஞ்சிடுச்சு. MNOP NOP பாருங்க, NOP வருதா. அப்போது 2 இருக்குது. அடுத்து EP இல்லை, அவ்வளோதாங்க. அப்போ எத்தனை ஜோடி இருக்குன்னா ஓகேவா 2 தான். 24க்கு டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த தொடர் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எத்தனை ஜோடிகள் ஒன்று விட்ட மாற்று எண்களின் வித்தியாசம் 2ஆக உள்ளது. ஸோ 1 விட்டு 1 பார்க்கணும், 2 இருக்குதான்னு. இங்கே பாருங்கள், 7 4 பார்க்கக்கூடாது, 7 5 பார்க்கலாம், 2 டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ இந்த ஜோடி எடுத்துக்கலாம். 4க்கு 7க்கு 3, 5க்கு 6க்கு 1, 7க்கு 8க்கு 1, 6க்கு 4க்கு 2, 6க்கு 4க்கும் 2, 8 புரியுதா. 1 விட்டு 1 பார்க்குறேங்க. 8 2, 4 1, 2 3, ஓகேவா, 1 5,
3 1 பாருங்க 3 1 வருது. ஓகேவா? இதுக்கும் 2 வருது. அப்போ எத்தனை ஜோடி இருக்கு அப்படின்னா 3 ஜோடிகள் இருக்கு. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க் யூ.